ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 20 புதன்கிழமை ஏகாதசி தினம். அன்னைக்கு தினம் ஒரே ஒரு கைப்பிடி அளவு பரங்கி விதை கையில் இருந்தாலே போதும். கழுத்தை நெருக்கக்கூடிய கடன் பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளிவர முடியும். கழுத்தை நெருக்கக்கூடிய கடன்லேருந்து முழுமையாக வெளிவரணும்னா 11 நாள் வெளிவரது ரொம்ப கஷ்டம்தான். அடுத்தவங்க கிட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு எவ்வளோ வட்டி கட்டிட்டுருக்கீங்க, அதை திருப்ப முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அதை திருப்பி கொடுக்கணுன்னா உங்களோட பொருளாதார நிலைமை எந்த அளவுக்கு மேம்படணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரியணும் அப்படின்னா இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த தெய்வீக விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் பெருமாளை மனசில் நினச்சிக்கிட்டு ஏகாதசி அன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை 11 நாட்களும் இங்கே தொடர்ந்து பண்ணுறது மூலயமா கடன் சுமையோட தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். பொதுவாகவே பெருமாளை வணங்குறதுக்கு ஏகாதசி விரதம் ஒரு முக்கியமான விரதமாக கருதப்படுது. ஏகாதசி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சிடணும். பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு பெருமாளை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த வழிபாட்டுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரங்கி விதை. எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகள்லையும் பரங்கி விதை கிடைக்கும். அந்த பரங்கி விதையை வாங்கிட்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. 11 நாட்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். நடுவில் ஒரு நாள் விட்டு போனால் கூட மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். ஏகாதசி அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு பெருமாள் படத்துக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. அந்த கிண்ணத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் பரங்கி விதை போடுங்க. பெருமாளுக்கு பரங்கி விதையை படைச்சிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, அதாவது கடன் பிரச்சனை சம்மந்தமாக என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா பூஜையில் வச்ச பரங்கி விதையை எடுத்து நீங்களும் சாப்பிடலாம், இல்லை மாடியில் மொட்டை மாடியில் பறவைகளுக்கு உணவாகவும் கொடுக்கலாம். 11 நாட்கள் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் இடைவிடாமல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட கடன் பிரச்சனை சீக்கிரமாக தீரும். பணம் சம்பாதிக்க முறையில் இருக்கக்கூடிய யாருக்குமே பொருளாதார நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கடன் சுமையிலிருந்து விடுபட முடியும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மார்ச் 20ஆம் தேதி புதன்கிழமை ஏகாதசி அன்னைக்கு இதை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதிலிருந்து 11 நாட்கள் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய பலன் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.